ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த நியூ ஈவெண்ட்டை பற்றி தான். என்ன ஈவெண்ட்னா, M187 இருக்குல்ல, அதுக்கு நியூ எவாலுவேஷன் கன்று வருது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைசி ஃபைனல் ஷாட் எப்படி இருக்குமோ அதை பார்க்குறோம். இப்போ ட்ரையல் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா பாட்டமாக நிற்கிறாங்களே, அதை அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது எவாலுவேஷன் தெரியும் எப்படி இருக்கும்னு. இந்த ஃபைனல் ஷாட் இப்படி தான் இருக்குது. இன்னும் உள்ளேருந்து இன்னும் வருது கையை மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க எவாலுவேஷனை. பார்க்க நல்லா தான் இருக்குது. இது இந்த ரம்ஜான் ஈவெண்ட் இருக்குல்ல, அப்போ வர்ற மாதிரி கொண்டு வந்துருக்கானுங்க. மற்ற சர்வரில் ஓடிக்கி இருக்குது, ஆனால் நம்ம சர்வருக்கு இன்னும் கொண்டு வரல. நல்லா தான் இருக்குது. அது மாதிரி இதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது பார்க்க. இது எல்லாமே யூஸ் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த M187 பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா, ஹாரி பாட்டர் படத்தில் வரும்ல அதே மாதிரி தான் இருக்குது. அவன் பின்னாடி வந்து ஷோல்டர்கிட்ட இருக்கும் அந்த ரெக்கை மாதிரி. இந்த பாருங்களேன், இந்த இது தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஹாரி பாட்டரில் வரும்ல அதே மாதிரி இருக்குது. அந்த கன் ஸ்விட்சும் நல்லா இருக்குது. இந்த கில் எஃபெக்ட், இந்த கில் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குங்க, வேணால் பாருங்கள். நீங்களே அடிக்கிறேன் பாருங்க, ஒரு மாதிரி மனுஷன் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த கன் ஸ்விட்ச் பண்ணும்போது பாருங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தப்பும் போது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் எமோட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. இன்னொன்று என்னென்னா, இது ஃபெடர் வீலில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டோக்கன் வீல் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஃபெடர் வீல் இல்லைனா ரிங் ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் வர மாதிரி வந்திருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்குங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஈவெண்ட்டு.